அடுத்த நாலாவது விஷயம் ஞாயிற்றுக்கிழமை போயா தினங்கள்ல தனியார் கல்வி நிலையங்கள் செயற்பாடுகளை குறைக்கணும் என்று சொல்லி இங்க மூன்று இன மத மக்களும் வாழ்றாங்க. ஒரு நல்ல சமூகம் ஒன்று உருவாகணும் என்று சொன்னா அடிப்படை சிறுவர்களுக்கு நல்ல விதமான போதனைகள் கிடைக்கணும். அந்த போதனைகள் கிடைக்கின்ற ஒரே ஒரு இடம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற அறநெறி பாடசாலைகள். சைவாக்களுக்கு அறநெறி பாடசாலைகள், முஸ்லிம் மாணவர்களுக்கு பள்ளியில சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கள மாணவர்களுக்கு பிரிவனா கல்விகள் இப்படி நிறைய இருக்குது. கிறிஸ்டியனாக்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில கிளாஸ் நடக்குது. அப்ப அரசாங்கத்தாலேயே கெசட் பண்ணப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை தனியார் பாடசாலை தனியார் கல்வி நிலையங்கள் நிப்பாட்டணும். ஏன் நீங்க செய்றீங்க இல்ல? மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபையில தவிசாளர் நடவடிக்கையா நின்று அனைத்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளையும் நிப்பாட்டி இருக்காங்க. போன கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு செமினார் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த செமினார் மூலமாக 8 லட்சம் ரூபாய் வருமானம் எடுத்திருக்காரு ஒரு ஆசிரியர். ஒரு செமினார் ஒன்று வச்சிருக்க, ஒரு செமினாருக்கு 1500 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில பிரிவினா கல்விகள்ல பிள்ளைகள் போகாத காரணம் தனியார் கல்விகள். எனவே இந்த சபை உடனடியாக தனியார் ஞாயிற்றுக்கிழமை போயா தினங்கள்ல நடைபெறுகின்ற தனியார் கல்வி நிறுவனங்கள்ன்ற அந்த பாடத்திட்டங்கள் நிலையங்கள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் மூடணும் என்ற ஒரு உயரிய பிரேரணை இந்த சபையில நான் முன்வைக்கின்றேன்.